இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கிறதே தெரியல. நீங்கள் தமிழில் பார்க்குறீங்களா, அந்த டைட்டில் ரொம்ப ஒரு பெரிய யோசனைக்கு அப்புறம் வச்சிருப்பேன். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்க்குறீங்க, ஆனால் முடியும் போது பார்க்கும்போது உங்களுக்கும் கிளியரான ஒரு டைட்டில் வராத மாதிரி இன்னும் நிறைய டைட்டில்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரிலாம் தோணும். சரி, ஓகே, இது என்ன வீடியோன்றதை ஒரு இதுவாக சொல்லிடுறேன். அதான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு டாப் ஹீரோவாக நின்று இருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் அப்படி இப்படி வந்துருக்கலாம், இல்லை ஆரம்பத்திலேயே வந்து பீக் எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக உயர்ந்து இவங்க இனிமேல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரூல் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சில வருடங்களே காணாமல் போயிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த வெற்றிகள் மிக பெருசுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். அது டாப் 10 இருக்குன்னு வைங்க. அது இல்லாமல் இந்த கேட்டகரிட்டு பண்ணும்போதே வந்து கிட்டத்தட்ட நிறைய ஹீரோக்கள் வந்து சேருவாங்க. இது ஓவராலாக வந்து மெர்ஜாவினாலும் நல்லா வர பார்த்து நல்லா வராமல் போயிட்ட ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் நான் அந்த டாப் 25 சொல்லியிருக்கேன். அதில் டாப் 25 தாண்டி 50 ஹீரோக்கள்கிட்டே நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் நான் நிறைய ஹீரோக்களை நான் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றதை தாண்டி ஸ்கிப்பும் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல எந்த ஹீரோக்கள் வருவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கவுண்டரில் எந்தெந்த ஹீரோக்கள் என்ன பிடிச்சிரான்னு பார்த்துருவோம். அப்புறம் இது கவுண்டவுன் சொல்லியிருந்தாலும் இந்த கவுண்டவுனில் வந்து கரெக்டான நம்பர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இங்கே ஹீரோக்களை சொல்லணும் அப்படின்றதுக்கோசம் மட்டும் தான் வச்சிருக்கேன். நம்மளோட கண்டென்ட் கவுண்டவுன் அப்படின்றதுனால அதை சேர்த்துருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாப் 10க்கு நான் ரொம்பவே பெருசாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மீதின்றது வந்து அந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா கவுண்டவுனாலே எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்போ எடுத்துகிற கண்டென்ட் அவ்வளோ லேசு கிடையாது. சரி, ஓகே, நான் கொடுத்த இன்ட்ரோலேயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சுட்டு இருக்கோம். வாங்க வீடியோவில் நிறைய ஹீரோக்களை பேசும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம கவுண்டரில் 25வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சரவணன். சரவணன் யாருன்னு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு பருத்தி வீரன் சித்தப்பு இவர் தான். இவர் 90 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நடிக்க வராரு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இளைய தளபதின்ற டைட்டிலே அவர் தான் வச்சிருப்பாரு. அவரோட படங்கள்லாம் சரியாக போல. ஆனால் இவருக்கு ஹீரோவாக வந்து ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இவர் அந்த டைமில் பார்க்குறதுக்கு விஜயகாந்த் மாதிரியே இருந்தார். விஜயகாந்த் அந்த 90s நம்பர் 1 ஹீரோவாக உருவெடுக்கும் போது அவர் சாயிலே ஒருத்தர். ஸோ அதனால் இவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இவர் கூடிய சீட்லேயே காணாமல் போயிட்டார். அதனால தான் அவரை இந்த லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கவுண்டரில் 24வது இடத்துல ஒரு ஹீரோ இல்லைங்க, பல ஹீரோக்களை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்துருக்க இந்த கண்டென்ட்ல வந்து ஒரு ஹீரோவை சேர்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தையே சேர்க்கிற அளவுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து சேரும். சரி, இல்லை நான் 80s காலகட்டத்தில் நிறைய ஹீரோக்கள் வந்து வளர்ந்து வந்தாங்க. அவங்கள அப்படியே காணாமல் போயிட்டாங்க. அதில் சந்திரசேகர்ன்ற ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு. அவர் நிறைய கெஸ்ட் ரோல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த டைமில் அவர் ஹீரோவும் சேர்த்து பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஹீரோன்றதை தாண்டி கெஸ்ட் அப்பியரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு சினிமாவை விட்டு காலி ஆகிட்டார் தான் சொல்லணும். அடுத்து சங்கர் ஒரு ஹீரோ. ஒரு தலை ராகத்தில் வந்தவனே இவர் மேலே ஒரு கிரேஸ் இருந்து, ஆனால் அப்படியே ஒரு சில படங்களே காணாமல் போயிட்டாரு. ஆனால் இவர் நல்லா ஒரு வாரண்டி எதிர்பார்த்தாங்க. அதேமாதிரி ராஜுன்ட்டு ஒருத்தர், இவர் வந்து வில்லன் கேரக்டர் குணச்சித்திரம்லாம் பண்ணியிருந்தாலும் இவரும் ஒரு சில ஹீரோக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இவரும் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திரம் ஆயிட்டாரு. அப்புறம் ரவீந்தர் மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்தது. இவங்களாம் டி ராஜேந்தர் செட்டுன்றே சொல்லலாம். அந்த டைமில் நிறைய ஹீரோக்கள்லாம் வளர்ந்து வரும்போது இவங்களுக்கான வளர்ச்சி இருக்கும்னு ஒரு சிலர் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் இவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. இதே லிஸ்ட்டில் நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி நிழல்கள் ரவியும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரும் நிழல்கள் படத்தில் ஆக்சுவலி சந்திரசேகரோட இவர் தான் ஒரு ஹீரோன்னு சொல்லி ஆகணும். இவர் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்லேயே நிறைய குணச்சித்திரம்லாம் பண்ண தாண்டி 90s நிறைய ஹீரோக்கள் படம்லாம் பண்ணியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திரம் இன்னி வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு ஹீரோவாக ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒரு டாப் ரேஞ்சுக்கு. ஆனால் ஒரு ஹீரோக்கான அத்தனை அம்சமும் உள்ளவர் சொல்லலாம். அப்புறம் பிரதாப் போத்தன் இவர் டைரக்டராக இருந்தாலும் இவரும் அந்த டைமில் ஒரு ஹீரோ ஸ்கோப் எடுத்தாரு. பட் சில காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போயிட்டார் ஹீரோ ரேஞ்சில் இருந்து. நம்ம கவுண்டரில் 23வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோஸ். ஆக்சுவலி இது ஒரு அந்த காலம், அதுவும் 30s 40s 50s இந்த காலகட்டம். இந்த டைமில் எம்கே ராதான்னு ஒரு ஹீரோ. அவர்லாம் ஆதி ஹீரோ. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக படம் பண்ணல. ஆக்சுவலி அந்த டைமில் எம்ஜிஆர்லாம் இருக்கும்போதே வந்து இவர் தான் டாப் ஹீரோ. நிறைய எம்கே தியாகராஜ பாதவர்லாம் இருக்கும்போது கூட இவர் தான் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு. ஆனால் சில நாள்லேயே இவருக்கான ஹீரோ படங்கள் குறையுது. அப்புறம் டிஆர் மகாலிங்கம்னு ஒருத்தர் பீக் எடுத்தார். அவரும் பார்த்தீங்கன்னா சில காலத்திலேயே காணாமல் போயிட்டார் ஒரு டாப் ஹீரோ ரேஞ்சில் இருந்து. பட் இவருக்கு ஒரு நாள் டிராவல் ஆனார் சொல்லலாம் ஹீரோவா. எனிவே இவங்கெல்லாம் சொல்லி ஆகணும். இன்னும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வீடியோ லென்த்தாக பண்ண தேவையில்ல. நம்ம கவுண்டில் 22வது இடத்துலையும் ஒரு பெரிய பட்டாளத்தையே பார்க்க போகிறோம். இது ஒரு 70s ஜென்ரேஷன் சொல்லலாம். இல்லை நிறைய ஹீரோக்கள் இருந்தாலும் முக்கியமாக விஜயகுமார் சொல்கிறேன். ஏன்னா விஜயகுமார் வந்து நல்ல ஸ்கோப் எடுத்தார். ஆக்சுவலி ரஜினிக்கெல்லாம் மேலே விஜயகுமார் தான் வந்திருக்கணும். ஆனால் ஒரு சில படங்கள் அப்போ ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே போய் அவர் ஒரு குணச்சித்திரம் வில்லன்ற மாதிரி ஆயிட்டார். இன்னி வரைக்கும் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹீரோவாக வந்திருக்க வேண்டியவர் நம்ம விஜயகுமார். ஆக்சுவலி சூர்யாவோட அப்பா சிவகுமார் நடிச்ச கந்தன் கருணை படத்திலேயே விஜயகுமார் தான் நடிக்க இருந்தவர். ஒரு முன்னணி நடிகராக வர வேண்டியவர் தான். அந்த டைமில் ஹீரோக்கான அம்சம்லாம் உள்ளவர் தான். அவருக்கான டைமிங் அந்த டைம்லேருந்தே செட் ஆகலன்றனால இவர் ஸ்கிப் ஆயிட்டாரு. அடுத்து சரத்பாபு. சரத்பாபு வந்து ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இவர் செகண்ட் ஹீரோன்ற மாதிரியே நிறைய டிராவல் ஆயிட்டாரு. பட் அந்த டைமில் ஹீரோ அம்சத்துக்கான முழு தகுதி உள்ளவர் சொல்லலாம் சரத்பாபு. நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் இவரோட அழகுக்கும் இவரோட அந்த கலருக்கும் இவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லுக்குலாம் இவர் நல்ல ஒரு டாப் ஹீரோ ரேஞ்சில் வருவார்ன்ற மாதிரி. இன்னும் டேரக்டரும் நிறைய பேர் ஒரு சூப்பராக டச் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் அமையாமல் போயிடுச்சு. அடுத்து ஜெய் கணேஷும் அந்த டைமில் வந்து ஒரு ஹீரோவாக அறிமுகமானாலும் இவருக்கு
இவருக்கான அந்த ஹீரோ ஸ்கோப்ன்றது ஒரு டைம்ல எடுத்தாங்க. நல்ல ஒரு ஹீரோவா படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில் இவரும் பார்த்தீங்கன்னா குணச்சித்திர நடிகர், கடைசியில் காமெடி நடிகராக மாறி சினிமா விட்டு போயிட்டார். எனவே சினிமாவில் ரொம்ப நாள் டிராவல் ஆனார். ஹீரோவா ஒரு ரவுண்டு வந்தவர் தான். பட் அவருக்கான அந்த ஹீரோ ஃபோக்கஸ்ன்றது பெருசா போல. பட் ஜெய் கணேசன் நினைச்சிடலாம் இவர் ஒரு நல்ல ஹீரோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. நம்ம எடுத்துருக்க கவுண்டோன்றது இந்த மாதிரி தான். அதெல்லாம் கண்டிப்பா ஜெய் கணேஷ் மேட்ச் ஆவார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மீதி பேர்லாம் கமெண்ட்ல உங்க கையில் விட்டு நான் அடுத்த கொண்டு போயிடுறேன். நம்ம கவுண்டில் 21வது இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பார்க்கணும். அது லேட்டஸ்ட் லிஸ்ட் அவுட் தான். அதில் ஜெய்யை சொல்லலாம். ஏன்னா ஜெய் வந்து நம்ம விஜய் மாதிரியே இருக்காரு. ஒரு நல்லா வருவார்ன்ற மாதிரி சென்னை 28 அப்புறம் பகவதி இந்த மாதிரிலாம் ஒரு சில செகண்டரி கேரக்டர் பண்ணாலும் அவர் ஹீரோவா வந்து ஒரு ஸ்கோப் எடுத்துறாரு அந்த டைம்லயே. ஆனால் அது அவருக்கு எடுப்படல. அதே சமயம் அவர் இன்னி வரைக்கும் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாலும் அவர் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு ஏதோ வரல அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேர் இருக்கு. அப்புறம் விக்ரந்த் விஜயோடைய தம்பியா வந்தாரு. ஸோ அவர்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இவரும் ஹீரோவா வந்து ஒரு பேர் எடுக்க முடியாம போயிடுச்சு. நம்ம எடுத்திருக்க லிஸ்ட் அவுட்ன்றது வந்து ஒரு 2 விஷயத்தை வந்து சாரும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து சிவா சொல்லலாம். சிவா தான் சென்னை 28ல ஹீரோ. ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஹீரோ மாதிரி. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஹீரோவா வந்து சில படங்கள் நல்லா ஹீரோவே பண்ணிட்டு இருந்து நல்லாவே ஹிட் ஆனாரு. ஆனா ஒரு டைமுக்கு மேல காணாம போயிட்டாரு. இன்னைக்கும் அவருக்கான ஹீரோ படங்கள்லாம் இருக்குனாலும் ஒரு டாப் ஹீரோன்ற தாண்டி ஏதோ ஒரு டிராவலிங் ஹீரோன்ற மாதிரி கூட ஒரு டிராவல் ஆகாம அப்படியே ஸ்கிப் ஆயிட்டாரு. அடுத்து ஆதி மிருகம் படம் மூலமா அறிமுகமானாலும் அதுக்கப்புறம் ஈரம் அது அரவன்லாம் கூட சொல்றேன். நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா நல்ல ஒரு லுக் இருந்தது, நல்ல ஆக்டிங் டேலண்ட்டும் இருந்தது. பட் ஆதியாலலாம் வந்து ஸ்கோப் பண்ணவே முடியல. அவரும் ஹீரோவா படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஹீரோவா ஜெயிக்க முடியலன்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் அவுட்ல வந்து சேர்றாரு. அதனால நம்ம கவுண்டர்ல வைக்கிறோம். அடுத்து வைபவ் கூட சொல்றேன். வைபவ்லாம் கூட வந்து உங்களுக்கு வெங்கட் பிரபு கூட செகண்ட் கேரக்டர்லாம் வந்தாலும் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இவராலையும் ஸ்கோப் பண்ண முடியல. இவரெல்லாம் யாருங்க எதிர்பார்த்தான்னு கேட்கலாம். எதிர்பார்த்தவங்கன்றதை தாண்டி இந்த ஒரு கவுண்டர்ல வந்து ஒரு ஹீரோவா வந்து ஒரு அம்சம்லாம் இருந்தும் ஓரளவுக்கு ஹீரோவாக முடியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் அவுட் தான். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா 20வது இடத்துல அது வீவர் சாய்ஸுங்க. நான் நிறைய ஹீரோக்களை வந்து ஒரே கவுண்டர்ல வச்சு சொன்னாலும் நிறைய பேர் மறந்துருப்பேன். அதை தாண்டி இன்னும் நிறைய வந்து சொல்லாம கூட போயிட்டு இருப்பேன். அதுல வந்து இந்த 20வது இடத்துல எந்தெந்த ஹீரோக்கள் வேணுமோ நீங்க கவுண்டர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்பவே ஒரு பெரிய கண்டென்ட். இதை நான் ரொம்ப அழகா டிராவல் பண்ணிட்டு போறேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் தரேன். நம்ம கவுண்டர்ல 19வது இடத்துல பார்க்க போற ஹீரோ இதுவும் ஒரு காலகட்டம். ஆக்சுவலி 90ஸ்ல செல்வான்ட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு இருந்தார். அவர் ஆரம்பத்தில் 1-2 படங்கள் நல்லா ஹிட் ஆச்சு. இவருக்கான ஒரு லுக்லாம் இருக்கு, நல்லா ஒரு எதிர்பார்த்தோம். பட் வந்த ஸ்பீட்லேயே போயிட்டா இருந்தா சொல்லணும். அதே மாதிரி விக்னேஷ் இவர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் பாரதி ராஜா மாதிரி ஆட்கள் வந்து இவரை தொட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய டேரக்டர்கள் எல்லாம் இவர் போனார். இவர் நல்லா வருவார்னு பார்த்தாக்கா அப்படியே வந்த வேகத்திலேயே இவர் அமுக்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் தனியாக கவுண்டர் கொடுத்துருக்கேன். இந்த 90ஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பெருசாக ஓவராக வீடியோ ரொம்ப லென்த்தில் போயிடும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, நான் அடுத்த கவுண்டர் போகிறேன். நம்ம கவுண்டரில் 18வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ ஸ்ரீகாந்த் தான். இவர் வந்து 1960களில் வந்த ஸ்ரீகாந்த். இவரை வந்து ஏன் தனியாக ஒரு கவுண்டர் கொடுத்து சொல்கிறேன்னா, ஏன்னா விஜயகுமார் ஜெய் கணேஷ் காலகட்டத்திலேயே சொல்லிடலாம். பட் அவங்களாம் 70ஸ்ல அறிமுகமாக இருப்பாங்க. விஜயகுமார் முன்னாடியே வந்துட்டாலும் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா 70s தான். ஆனால் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா 60ஸ்ல வந்திருப்பாரு. அதுவும் 65 68 நினைக்கிறேன். அதுவும் இவர் அறிமுகப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஸ்ரீதர் அப்படின்றவர் வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஜெயலலிதா கூட எல்லாம் முதல் படத்திலேயே வந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு பெரிய டேரக்டர், மோதிர கையால கூட்டுப்பட்டவர். ஆனால் இவர் வந்து பெருசாக ஸ்கோப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த 60களிலே இன்னும் நிறைய பேர், யார் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் எல்லாமே கூட. ஜெய்சங்கர் அப்படியே வளைச்சிட்டாரு. நிறைய ஹீரோ படங்கள் பண்ணிட்டாரு. பட் ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணாரு. ஆனாலும் அவருக்கும் ஒரு நல்ல நேம் இருக்கு. பட் ஸ்ரீகாந்துக்கு வந்து அந்த நேம் கிடைக்கல. ஸ்ரீதர் மாதிரி ஆளுகிட்ட அறிமுகப்படுத்தினாலும் இவர் அதுக்கப்புறம் 70s 80ஸ்லாம் ஹீரோவா படங்கள் பண்ணாலும் இவர் வந்து நம்ம பாலச்சந்திர கிட்ட செகண்டரி கேரக்டர் அந்த மாதிரி போயிட்டார். ஒரு ஸ்ரீதர் அறிமுகத்தில் ரவிச்சந்திரன் மாதிரி கொஞ்சம் ஜொலிக்க முடியலன்றதுக்கோசமே நான் ஒரு தனி கவுண்ட் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம மூகா முத்துலாம் கூட சொல்லலாம். ஏன்னா கலைஞரோட பையனு கூட எம்ஜிஆர் மாதிரி நல்லா ஒரு வாரட்டி எதிர்பார்த்தாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல. இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட் அவுட்டில் சொல்லணும்னா சொல்லலாம். பட் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் வீடியோவோட நேரத்தை கருதி. அப்புறம் யாராச்சும் வந்து இந்த மூகா முத்து வந்து 70ல் தான் வந்தார், அவர் 60ல் வரலன்னு கமெண்ட் பண்ண போகிறீங்க. நான் ஒரு ஃப்ளோவில் இவ்வளோ பெரிய கண்டென்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்கணுன்றதுக்கோசம் போகிறேன். விஷயம் தெரியாமல் பேசல. எல்லாத்தையும் வந்து இங்கே ரொம்பவே மெர்ச் பண்ணி கொண்டு போனாக்கா வீடியோ எங்கேயோ போகுன்றதுனால எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம கூட 17வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோக்கள் ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு ஜென்ரேஷன். நாங்கள் 80ஸ்ல வந்து ஒரு பீரியடை சொல்லி ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி சந்திரசேகர் இந்த மாதிரிலாம் பார்த்தவங்க அவங்க 80s ஆரம்பத்தில், இவங்க 80s வந்து மிடில் சொல்லலாம். இது வந்து கவுண்ட் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முரண்பாடுகள் வந்துடும். நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஹீரோக்களை மட்டும் பார்த்துப்போம். இல்லை பாண்டியனை நான் சொல்கிறேன். பாண்டியன் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார். இந்த படமும் ஒரு 1 இயருக்கு ஓடுது. அதே சமயம் பாண்டியன் ஹீரோவாலாம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு செகண்ட் ஹீரோவாக மாறிட்டார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா விட்ட காணாமல் போயிட்டாரு. ஒன்றுமே இல்லாத ஏதோ சாதாரணமாக பார்த்து கூட்டின்னு வந்தவர்னாலும் அவருக்கான அந்த ஹீரோ கலை அன்னைக்கு இருந்தது, அவருக்கான நம்பிக்கைன்றது இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவர் பூர்த்தி பண்ண முடியாமல், அவருக்கான டாப் ஹீரோ ரேஞ்ச் எடுக்க முடியாமல் அவர் ஸ்கிப் ஆயிட்டாரு. அடுத்து தியாகராஜன். இவரையும் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினாலும் வில்லன் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் தியாகராஜன் மலையனூர் மம்மட்டியான்ல நம்ம ராஜசேகர் பெரிய டேரக்டர் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவாகவே ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் கிட்டவே நிறைய படங்கள். ஆனால் இவருக்கான ஹீரோ இமேஜ் 90s கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆனந்த் பாபுலாம் டிஆர் அறிமுகப்படுத்திருப்பாரு. அப்படியே சின்ன கேரக்டர் மூலமாக பண்ணாலும் இவருக்கும் ஹீரோ ஸ்கோப் இருந்து, ஆனால் அப்படியே செகண்ட் ஹீரோ மாதிரியே பண்ணிட்டு தமிழ் சினிமா விட்டு காணாமலே போயிட்டாரு. ஆனால் இவருக்கான ஹீரோ படங்களும் நிறைய இருந்தது. ஆனந்த் பாபு சூப்பர் டான்சர் வந்துருவார்ட்டு எவ்வளோ பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. அடுத்து ரகுவரன் ஹீரோவா தாங்க வந்தாரு. ரகுவரன் மட்டும் இல்லை, சரண்ராஜ்லாம் கூட சொல்ற ஹீரோவா தான் வந்தாங்க. பட் அவங்களால ஹீரோவா ஸ்கோப் பண்ண முடியல. அதனால அப்படியே குணச்சித்திரம் வில்லன் சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் அப்படியே நிலைச்சிட்டாங்க.
பட் ஒரு ஹீரோவாக வந்து ஜொலிக்க முடியாதவங்க அப்படின்ற லிஸ்ட்டில் இவங்களாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ரகுமான் வந்து இன்னி வரைக்கும் மனுஷன் எங்காவே இருக்கார் சொல்லலாம். இப்போ லாஸ்ட் வருஷம் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் 85 வந்துட்டார் நினைக்கிறேன். அவருக்கு முதல் படத்தையும் வச்சு ஓட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் கூட படம், இன்னும் நிறைய படங்கள் வெற்றி கொடுத்துருக்காரு. ஆனால் தமிழ் சினிமாவில் அவருக்கான ஒரு ஹீரோ ஸ்கோப்பை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்லேயே அந்த ரகுமான் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சம ஃபிசிக்கல் சம ஹீரோக்கான லுக்குன்னு தான் சொல்லணும். பட் தமிழ் சினிமாவில் அவரால் வந்து ஒரு ஹீரோக்கான ஸ்பேஸை எடுக்க முடியல. ஹீரோக்கான உச்ச மார்க்கெட்டை வச்சு இவர் துச்சத்தில் போலன்னு சொன்னாலும் இவருக்கும் ஒரு உச்ச மார்க்கெட் வந்தது. புது அர்த்தங்கள்லாம் ஓடும்போது சம எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அது நடக்கல. நான் சொல்கிற கவுண்டனில் மிக்சிங் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கவுண்டன் பார்ப்போம். நம்ம கவுண்டில் 16ஆவதாக பார்க்க போகிறதும் ஒரு பெரிய டீம் தாங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் தனித்தனியாகவே 2 நிமிஷத்துக்கு வீடியோ போடலாம். பட் ஒரே வீடியோவில் இவ்வளோ பெருசும் சேர்க்குறேன். இது 2000 காலகட்டம். ஸ்ரீகாந்தை சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபிசிக் நல்ல ஒரு ஹீரோவாக எதிர்பார்த்தாங்க. பட் அவர் வர முடியல. இனி வரைக்கும் அவர் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவாகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காருனாலும் அவருக்கான அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு பூர்த்தியை பண்ணல. ஏன்னா 2000 எத்தனையோ ஹீரோக்கள் முன்னுக்கு வந்தாங்க. பட் இவரால் வர முடியல. ஆனால் இவர் வந்து முன்னுக்கு வருவான்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க மற்ற ஹீரோக்களை தாண்டி. அடுத்து ஷாமை சொல்கிறேன். ஏன்னா ஷாமம் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே ஜோதிகா சிம்ரன்ட்டு அறிமுகமாகிறாரு. நல்ல ஒரு ஃபிசிக், நல்ல ஒரு லுக், நல்ல ஹேண்ட்ஸம். ஆனால் இவர் வந்து ஒரு சின்ன ஒரு வெற்றி கூட கொடுக்க முடியாமல் ரொம்பவே தடுமாறினார். பட் ஹீரோக்கான அத்தனை அம்சமும் அவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு சொல்லலாம் நம்ம ஷாம் கிட்ட. ஆக்சுவலி இன்னி வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருந்தாலும் அவரால் ஹீரோவாக ஜெயிக்க முடியல. அடுத்து ஜீவன் யூனிவர்சிட்டியில் ஹீரோவாக இருப்பார். அப்புறம் வில்லனெல்லாம் வந்தாலும் நான் அவனை இல்லை, திருட்டு பைலட், ஹீரோக்கான மார்க்கெட்லாம் எடுத்து அப்படியே வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரால் வந்து அந்த ஹீரோக்கான மரியாதையை காப்பாற்றிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அந்த காலமே சூப்பராக இருந்து அதுக்கப்புறம் வந்து அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டில் இவரெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது கவுண்டோன்றது கண்டிப்பாக தப்பாக தான் போகுதுன்னு தெரியும். நான் ரொம்பவே வேறு லெவலில் பேசணும். ஆனால் நான் நிறைய ஹீரோக்களை இங்கே பேசணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். அடுத்து ஜித்தன் ரமேஷ்னு சொல்கிறேன். ஏன்னா ஜித்தன் ரமேஷ் வந்து ஆர்பி சௌத்ரியோட பையன். ஏதோ ஒரு படம் இட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கும் சில படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த படமும் செல்ஃப் எடுக்கல. ஸோ ஜித்தன் ரமேஷ் இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரால் வந்து அந்த ஹீரோக்கான ஒரு அடையாளத்தை வந்து அவரால் காப்பாற்றிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். ஸ்ரீகாந்த் ஜீவன்லாம் ஒரு டைப்னா ஜித்தன் ரமேஷ்லாம் இன்னொரு டைப். பட் நான் இங்கே பேச வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து இவங்களாம் தமிழ் சினிமாவில் நிலைக்க முடியல. ஹீரோவாக படங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கான அந்த ரேஞ்செலாம் இருந்தது. இந்த மாதிரியான சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இருங்க இந்த 2000 பல ஹீரோக்கள் வந்தாங்க. அதனால பெருசாக இருக்குது. ரவி கிருஷ்ணா செல்வராகவன் 7Gயில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணார். ப்ரொடியூசர் பையன். பட் வரமாட்டா தெரியும் ஆடியன்ஸுக்குலாம். பட் ஹீரோக்கான ஒரு சில விஷயங்கள் எடுத்தாலும் இவராலையும் ஹீரோவாக வந்து தாக்கே பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அடுத்து பிரசனாவும் வந்து ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லன், குணச்சித்திரம், செகண்டரி ஹீரோ, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாலும் பிரசனாவும் ஹீரோவா வரனா வந்துடலாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. பட் இவருக்கான அந்த வாய்ப்பு அமையலன்னு தான் சொல்லணும். அடுத்து நந்தாண்டு ஒருத்தர் நம்ம மௌனம் பேசல அமீர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அவர் இதுக்கப்புறம் ஒரு சில படங்களை செகண்ட் ஹீரோன்ற தாண்டி ஹீரோவா கூட பண்ணா கூட ஹீரோவா பண்ண படங்கள் வந்து நிறைய இருக்கு. பட் யாருக்கும் இவர் ஹீரோன்ட்டே தெரியாது. அடுத்து ரமணாண்டு ஒருத்தர். இவரும் ஹீரோவா ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. கெஸ்ட் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. விஷாலோட ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா 80s காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா படிக்காதவங்கள ரஜினி தம்பியா வருவார்ல, அவர் 80ஸ்லேயே நிறைய படங்கள் ஹீரோவா பண்ணியிருக்காரு. பட் அவரும் டக்குன்னு காணாமல் போயிட்டார். எனவே உங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரி ராசி போல இருக்கு. ஆக்சுவலி நந்தா ரமணாலாம் இந்த கவுண்டனுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னாலும் நான் மிக்சிங் கவுண்டர் தான் இங்கே தந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது கவுண்டனே கிடையாது. பார்க்க போனால் ஒரு லிஸ்ட் அவுட் தான். பட் கவுண்டரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு நான் சவால் விடுற அளவுக்கு வீடியோ பண்ணுன்றதால நிறைய ஆக்டர்ஸ் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்கள் கமெண்ட் ஸ்பேஸுக்கும் நிறைய பேர் விட்டுருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டில் 15வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோக்கள் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டுங்க. நம்ம விமலை சொல்லலாம். ஏன்னா விமல் வந்து அவர் வரதை பார்த்தவொடனே இவர் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயனுக்குலாம் குறுக்க வந்து இவர் டாப் வியூவில் வந்துருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் என்னவோ மனுஷன் அப்படியே காணாமல் போயிட்டார். இன்றைக்கும் ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் கண்டிப்பாக உச்சத்தில் வருவான்ட்டு எதிர்பார்த்து இவர் அப்படியே கீழே போயிட்டார். பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு 10வது இடத்தை காலியாக விடுவேன். அந்த இடத்துல இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு கவுண்ட் டவுன் பண்ண தெரியும், நம்பர் வைக்க தெரியும். பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் வீடியோ போடலன்னா சேனலை டெலிட் பண்ணிடுறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய லென்த்தாக எடுக்கிறேன். இந்த வீடியோக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அதனாலே எனக்கு கண்டென்ட் போடுற அந்த விருப்பமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கண்டென்ட் நம்ம எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறோம். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் தரமாட்டீங்க. எனவே நான் சினிமா மேலே உள்ள ஆர்வத்தில் இதை பண்ணுறேன். அடுத்து இதே கவுண்டரில் வந்து நம்ம அதர்வாவை பார்த்துருவோம். அதர்வா ஒரு வாரிசு நடிகர், முரளியோட பையன். நல்ல ஒரு ஹீரோக்கான அம்சம்லாம் இருக்கு. நிறைய படங்கள் ஹீரோவா பண்ணிட்டாரு. பரதேசி பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சு இவருக்கான ஸ்கோப் வரைக்கும்னு பார்த்தா இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் வேலைக்கு அவளை ஹீரோவா ஒத்துக்கிறதுன்றது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாங்க ஒரு சிலர். பட் இவர் ஹீரோவா வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்து நல்ல வெற்றி கொடுத்து அமைகிறது கூட இங்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து இன்னொரு வாரிசு நடிகர் கௌதம் கார்த்திக். இவரும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில படங்கள் அப்படி இப்படி போகுது. ஆனால் இவர் ஒரு ஹீரோவா வந்து நிலைநாட்டுற மாதிரி ஒரு படம் அமையல. ஆனால் இவர் ஹீரோக்கான அத்தனை அம்சமும் உள்ளவர் தான். ஆக்டிங்லாம் வேற லெவலில் எடுக்கிறவருங்க. கடல் படத்திலேயே அவரோட ஆக்டிங் மிராக்கல் தான் சொல்லுவேன். கண்டென்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறப்ப ஹீரோவா உச்சத்துல இருந்து வீழ்ந்தவங்களும் சரி, ஹீரோவா உச்சத்துக்கு வர வேண்டியவங்க வராமலே இருக்கிறாங்க அப்படின்றதும் சரி, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட இந்த கவுண்ட் போகுதுன்றது உங்களுக்கு நான் என் சைட்ல இருந்தும் சொல்லிக்கிறேன். நம்ம கவுண்டில் 14வது இடத்துல பார்க்க போற படம் இதுவும் ஒரு ஜென்ரேஷன் நாங்கள் 90ஸ்ல நம்ம அப்பாஸை பார்ப்போம்.
ஏன்னா அப்பாஸ் இருந்த அம்சத்துக்கும் அளவுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் சம ஹீரோவாக வர போகிறான்ட்டு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், நிறைய பேர் வந்து பிரசாந்த் தான் மீசை இல்லாமல் நடித்த ஹீரோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்பாஸ் தாங்க வரும்போதே மீசை இல்லாமல் வந்தவங்க. அவரை தவிர வேறு எந்த நடிகரும் மீசை இல்லாமல் ஃபஸ்ட்டில் அறிமுகமானதவரை நான் பார்த்தது கிடையாது. அப்பாஸ் ஆரம்பத்தில் வந்து அவரோட மேனேஜ்மெண்ட் சரியில்லைனால நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் இழந்துட்டார். எனிவே அதெல்லாம் ஒரு லக்குங்க. எனிவே அப்பாஸ் ஹீரோக்கான அத்தனை அம்சமும் ஹீரோக்கு உள்ளவர் தான். ஆனால் அவரால் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோக்கான இமேஜை எடுக்க முடியலன்றதை கண்டிப்பாக இங்கே சொல்லி தான் ஆகணும். அப்பாஸை சொன்னால் வினித்தை பக்கத்துலேயே சொல்லி ஆகணும். வினித் அப்பாஸுக்குலாம் முன்னாடியே வந்துட்டாலும் அவருக்கும் ஒரு நிலையான ஒரு ஹீரோக்கான இமேஜ் கிடைக்கல. பட் ஹீரோக்கான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்து குணால் சொல்கிறேன். குணால் கூட பார்த்தீங்கன்னா வரும்போதே காதல் ஏஜென்ட்ஸில் செம்ம ஹிட் அடித்து ஒரு செம்ம ஃபேம் எடுத்து ஒரு ஹீரோக்கான அத்தனை வால்யூமும் எடுத்து ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு வருவார் மாதிரிலாம் நல்லா எதிர்பார்த்தாங்க. ஒரு சில படங்கள் அதுக்கப்புறம் பண்ணாலும் அவருக்கான மார்க்கெட் அப்படியே இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஷார்ட் டைமில். நம்ம கவுண்டில் 13வது பார்க்க போகிற ஹீரோ ஜீவா. ஜீவாவுக்கு மட்டும் ஏன் தனியாக ஒரு கவுண்ட் வந்துறேன்னா, ஜீவா வந்து ஒரு உச்ச நட்சத்திர மார்க்கெட்டை எடுத்துட்டாருங்க. பட் அவர் வந்து 2000 எவ்வளோ ஹீரோக்கள் வந்து அப்படி இப்படி தப்பிச்சு பொழைச்சிருந்தாலும் இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் விஷால் ஆரியாலாம். பட் ஜீவா வந்து ரொம்ப பின்தங்கிட்டாரோன்ற மாதிரி தான் இருக்கு. ஜீவா ஒரு ப்ரொடியூசர் பையன் தான். இந்த ஜீவா இடத்துலயே நம்ம சிவராஜ் சொல்லலாம் கூட சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. வீடியோ எவ்வளோ பெருசாக போதுங்க. அடுத்த கொண்டு போவோம். நம்ம கவுண்டில் 12வது இடத்துல இதுவும் ஒரு ஜென்ரேஷன் தாங்க. அதாவது 80s மிடில் அண்ட் எண்டிங். அதில் பல ஹீரோக்கள் இருக்காங்க. அதில் முதல்ல ராம்கியை பார்த்துலாம். ஏன்னா ராம்கி வரும்போதே வந்து ஒரு செகண்டரி ஹீரோ மாதிரி வந்தாலும் செகண்டரி ஹீரோனா சின்ன போய் மல்ல பேஸில் பிரபு மெயின் ஹீரோ இருப்பார். அப்புறம் செந்திரபோவில் விஜயகாந்த் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஹீரோக்கான ஸ்கோப் எடுத்து ராம்கிக்கான அந்த ஒரு அடையாளத்தை எடுத்தார். ராம்கிக்கான ரசிகர் மண்டலம் கூட இருந்துன்னு சொல்லலாம். பட் ஒரு நல்ல டாப் ஹீரோவாக அவரால் வர முடியல. சொல்லப்போனால் உங்களுக்கு முரளி மரலாம் கூட வந்திருக்கலாங்க. ஏன் அர்ஜுன் மாதிரியே கூட வந்திருக்கலாம். ஏன்னா ராம்கிக்கும் அர்ஜுனுக்கெல்லாம் முரளிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது. பட் ராம்கியெல்லாம் அந்த ஒரு ஸ்கோப் எடுக்க முடியல. ஆனால் அதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஹீரோவாக தான் 90s அவர் இருந்தார். அடுத்து ராஜாவை பார்ப்போம். ராஜா நம்ம பாரதி ராஜா வந்து அறிமுகப்படுத்தினவர். இவர் வந்து ஒரு சில செகண்டரி கேரக்டர் பண்ணாலும் ஹீரோவாகவும் பண்ணியிருப்பார். அதை தாண்டி இவருக்கு ஹீரோக்கான அத்தனை அம்சமும் அழகும் இருந்தவர் சொல்லலாம். ஆனால் என்னங்க பண்ணுறது, இவருக்கு ஒரு நிலையான ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரியே பெருசாக பட வாய்ப்புகள் அமையல. அடுத்து ரமேஷ் அரவிந்த். இவரும் வந்து நிறைய ஹீரோ படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. கன்னடத்தில் ஒரு பெரிய பேர் எடுத்துட்டாலும் இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் அவருக்கான நிலையான ஹீரோ மார்க்கெட்ன்றது கிடைக்கல. ஆனால் அவர் நிறைய ஹீரோ படங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அப்படி ஓடி இருக்கு. இவர் கூட வந்து ஒரு முன்னணி ஹீரோக்கள் லிஸ்ட்டில் வந்திருந்தாலும் வந்திருக்கலாங்க. ஏன்னா கன்னடத்தில் வந்தவர் தமிழில் வந்து சர்வைவிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுதாங்க காலம் விதி. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதவங்கள தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது அருண் பாண்டியனை பார்த்துருவோம். அருண் பாண்டியனா நம்ம ராம்கி தான். ஆரம்பத்தில் வந்து சின்ன கேரக்டர்லாம் பண்ணாலும் இவருக்கான ஹீரோ இவருக்கான ஒரு ஸ்டைலுன்றதே எடுத்தார். பட் ஒரு ஆக்ஷனில் வர முடியாமல் போயிடுச்சு. ராம்கி ஆகட்டும், ராம்கி விட அருண் பாண்டியன் ஆக்ஷனில் வந்துடணும். விஜயகாந்த் மாதிரி செகண்டரி விஜயகாந்த் நம்ம அருண் பாண்டியன் வந்திருக்கலாம். பட் அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. விதி என்னத்தை சொல்றது. நம்ம கூட 11வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ பரத். பரத்தை ஏன் தனியாக சொல்கிறோம்னா, ஆக்சுவலி இந்த கவுண்டோன்றதே சும்மா ஒரு உள்ளாகி தாங்க. ஏன்னா கவுண்டர் மட்டும்லாம் ரொம்பவே தலைவலி. எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் மனசை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால தான் கவுண்டர் ஜஸ்ட் நம்பர் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். பரத்தை ஏன் இங்கே சொல்லியிருக்கேன்னா, இந்த 2000 நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க போனாங்க. நம்ம சிம்பு தனுஷுக்கு அப்புறம் ஒரு டாப் மார்க்கெட் எடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பரத் தான் சொல்லுவேன். இவருக்கு ஆரம்பத்தில் படங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் காதல் வந்ததுக்கு அப்புறமே இவருக்கான ஸ்கோப் நல்லா வந்துட்டு இருந்து. ஆனால் அப்படியே மனுஷன் விழ ஆரம்பிச்சவர் எழுந்து ட்ரை பண்ணாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல, அப்படியே காணாமல் போயிட்டாரு. ஸ்லிப் பரத்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரி சின்ன தளபதினு சொல்லிட்டு அவர் அடுத்த விஜய்ன்ற அளவுக்கு அவரை பில்டப் பண்ணாங்க. பட் அதை நான் இந்த டைட்டில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தமிழனுக்கு ஏற்ற ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பரத்தை நம்ம தாராளமாக சேர்க்கலாம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல வியூவர் சைஸ் தாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேரை விட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹீரோக்கள் வராங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல அரவிந்த் சாமியை பார்த்துருவோம். அரவிந்த் சாமியை ஃபர்ஸ்ட் மணிரத்னம் தான் அறிமுகப்படுத்தினார். தளபதி படத்தில் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னாலும் இவர் அதுக்கப்புறமே ரோஜாவில் வந்துட்டார். ரோஜாவில் ஒரு தேசிய அவார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் பண்ணாலும் பம்பாயில் ஒரு பிளாக் பஸ்டர். மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் தொட்டவர். செம அழகுன அரவிந்த் சாமின்ற அளவுக்கு பேர் எடுத்தார். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களாலாம் தெரியல. அரவிந்த் சாமிலாம் அஜித் குமார் இடத்தையே பிடிச்சிருக்க வேண்டியவங்க. அந்த அளவுக்கு இவரோட பிகினிங் படங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபெயிலியர்லாம் கொடுத்தாலும் இவருக்கு பணம் இருந்தது, பிஸ்னஸ் இருந்து, அதை தாண்டி ஹெல்த் இஷ்யூலாம் வந்துச்சு 2000 டைம்லன்ட்டாங்க. ஆனால் இதெல்லாம் விட அஜித்துக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. ஆனால் அஜித் கிட்ட தன்னம்பிக்கைன்ற ஒன்று மிக பெருசாக இருந்து அது அரவிந்த் சாமி கிட்ட பெருசாக இல்லை. அதை தாண்டி அஜித்துக்கு வந்து ஃபினான்ஷியலாக போராடி ஆகணும், ஜெயிக்கணுன்ற நிறைய விஷயங்கள் இருந்தால் அதில் அரவிந்த் சாமி கிட்ட அப்போ கம்மியாக இருந்தது. அதனால் அவருக்கான வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்திக்கல. ஸோ அந்த ஹீரோக்கான இமேஜ் இழந்துட்டார். பட் அரவிந்த் சாமி டாப்பில் ஒரு வாட்டி எக்கச்சக்கமாக எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலி அவர் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவர் அஜித் குமார் இடத்தை பிடிச்சிடணும். இரு துருவங்களில் வர வேண்டிய ஆள் தான் என்ன கேட்டீங்கன்னா. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ ராஜ்கிரண். ராஜ்கிரன்லாம் வந்து நம்ம எவ்வளோ பேர் சொல்லிட்டோம். இந்த டாப் 10 மட்டும் தான் நான் அந்த கவுண்டனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்களை மட்டும் தான் எடுக்கணும், அதுவும் எல்லா காலகட்டத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இது வந்து டாப் 10 லிஸ்ட் அவுட் பண்ணதில் சொல்கிறேன். ஸ்டேல ராஜ்கிரண் ஏன் சொல்கிறேன்னா, இவர் நடித்தது கம்மியான படங்கள் வயசானதுக்கு அப்புறம் தான் வந்தாலும் இவர் வந்த 5-6 படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore மிகப்பெரிய டாப் ஸ்டாராக இருக்க ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்குறாரு. அந்த மாதிரி வேற லெவல் உச்சத்தில் எதிர்பார்த்து நம்ம தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு வராருன்னு எதிர்பார்த்து
அப்படியே வந்து பாதாளத்தில் விழுந்தாருங்க. ஆக்சுவலி அதுதான் நம்மளோட மெயின் கண்டென்ட் சொல்லலாம். இல்லை நிறைய மிக்சிங் ஒரு விஷயம் பண்ணாலும் இது ஹீரோக்கான ஒரு டெடிகேஷன் வீடியோ தான் சொல்லணும். ஆக்சுவலி எப்பயுமே ஜெயிச்சவங்க தான் நம்ம டெடிகேஷன் பண்ணமா என்ன, நிறைய பேர் ஜெயிக்க இருந்தால் அந்த வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கும் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ ரஞ்சன். ரஞ்சன்ற ஒரு நிறைய பேர் உங்களெலாம் யாரும் தெரியாமல் இருக்கலாம். இவர் வந்து அந்த காலத்தில் ஒரு சூப்பர் ஹீரோங்க. நம்ம எம்ஜிஆருக்கு பதில் ரஞ்சன் தான் வந்து அந்த காலத்தில் ஒரு ஹீரோவாக வந்திருக்க வேண்டியவர். எம்ஜிஆரோட சூப்பராக கத்தி சண்டை போடுவார்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணாலும் ஹீரோவாக வந்து ஸ்கோப் எடுக்க ஆரம்பிச்சார். ஆனால் இவரோட நேரம் இவருக்கு ஒரு சில படங்கள் தான் ஹீரோவாக நல்லா போச்சு, அதுக்கப்புறம் போல. பட் இவருக்கான அந்த ஃபிசிக்கல் அண்ட் ஃபைட்டிங் டேலண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரஞ்சன் அந்த காலத்து ஆட்களுக்குலாம் தெரிஞ்சு தெரியும். இது ஒரு தமிழ் சினிமாவோட ஓவரால் இயரை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. அதனால தான் நம்ம ரஜினிக்கு இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சுதாகர். சுதாகரை நம்ம பாரதி ராஜா அறிமுகப்படுத்துறாரு. வந்த படமே 1 இயருக்கு ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் புக் ஆகுது. நல்ல ஒரு ஹீரோக்கான அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு ஸ்டைலிஷை பிடிச்சிட்டாரு. என்னதான் இப்போ கமலஹாசன்லாம் இருந்து நிறைய ஹீரோக்கெல்லாம் இருந்தாலும் சுதாகரை தான் வந்து எல்லாரும் மிக பெருசாக விரும்புகிறாங்க. வைப் வருது. பட் அது எல்லாமே ஒரு 3-4 வருஷத்தோட முடிஞ்சிச்சுன்னா சொல்லணும் டோட்டலாக. ஆனால் அந்த 3-4 வருஷத்தில் இவரோட வேகம்ன்றது பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை விட ஸ்பீடுன்னு தான் சொல்லணும். ஸோ பயங்கரமான பவர் ஸ்டாராக மாற இருந்தவர் வேற லெவலில் பவர் ஸ்டாராக போயிட்டாரு. அதுவும் ரியலாகவே பவர் ஸ்டார் தாங்க, ஏன்னா காமெடியாக மாறிட்டாரு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ பியு சின்னப்பா. பியு சின்னப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார். ஆக்சுவலி இருதுருவங்களை எம்ஜிஆர் சிவாஜிக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க. இவர் வந்து நம்ம சிவாஜி கீடானவர் சொல்லலாம். அந்த காலத்தில் இவருக்கான அந்த நடிப்பு படங்கள்ன்றதை தாண்டி அந்த காலத்தில் இவருக்கான வேற லெவல் ஃபேன் பேஸே இருந்தது. இவருக்கான படங்களோட வெற்றின்றதுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருந்து கண்டினியூஷனாக படங்கள். இவர் ஹீரோவானதும் மிகப்பெரிய வெற்றிகள் தரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா இவரோட வெற்றிகள் மிக பெருசாக போய் மிகப்பெரிய வேற லெவல் உச்சத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் டக்குன்னு மனுஷன் செத்து போயிட்டாருங்க திடீர்னு. படம் பார்த்துட்டு வந்து ஏதோ ட்ரிங்க் பண்ணும்போது இறந்துட்டான்ற மாதிரி சொன்னாங்க. எனவே அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய வந்திருப்பாரான்னு தெரியல. ஒரு உச்சத்துல இருந்து அப்படியே வந்து இறந்ததுனால காணாம போயிட்டாரு. எனவே அவரை சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வர வேண்டிய ஒரு ஹீரோவா இருந்தவர் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு. நம்ம கூட நாலாவதா பார்க்க போற ஹீரோ தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதர் தெரியும் உங்களுக்கு, எம்கே தியாகராஜ பாகவதர். இவர் வந்து நம்ம ரஜினி கமல் மாதிரி, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க தான் முதல் சூப்பர் ஸ்டாருங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் இவரோட ஹீரோ பீரியட்ன்றதும் ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம எம்ஜிஆர் சிவாஜிலாம் பேசுகிறோம். எம்ஜிஆர் சிவாஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம்ன்றதே ஒரு ஹீரோக்கான ஸ்கோப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ரஜினி கமல்லாம் கேட்க தேவையில்ல, 50 வருஷமா தக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ விஜயஜித்லாம் கூட 35 வருஷமா ஓடிட்டு இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-10 வருஷம் தாங்க டாப்லேயே இருந்துன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த 5-10 வருஷத்துக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ், அவ்வளோ பெரிய அமக்குளம் பியு சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதருக்கும் இருந்தது. இவங்களோட படங்கள் வெற்றிங்கிறது அவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கு. குறிப்பிட்ட காலத்திலேயே டக்குண்டு ஒரு உயரத்துக்கு வந்து அப்படியே காணாமல் போயிட்டு அடுத்த ஜென்ரேஷன் தொடங்கிடுச்சு. ஸோ இவங்க முதல் ஜென்ரேஷன்றதை தாண்டி சினிமாவில் இருந்துருவங்களில் ரொம்பவே ஷார்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான ஷார்ட் டைமிங்கில் வளர்ச்சி இருந்து அப்படியே வீழ்ந்தவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் இவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணுறோம். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ ராமராஜன். ராமராஜன் வந்து ஒரு சாதாரண நடிகராக இருந்து டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தெல்லாம் வந்தவர் தான். ஆனால் இவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிலேருந்தே வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கரகாட்ட கரண்ட் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் சவால் விடுற மாதிரியான ஒரு ஹீரோவாக மாறிட்டார். அதை தாண்டி இவர் வந்து ஒரு தியேட்டர் ஃப்ரெண்ட்லி ஹீரோன்னு சொல்லலாம், ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஹீரோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் நேமையே ஹீரோவில் செட் பண்ணியிருந்தார் நம்ம ராமராஜன். ராமராஜனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் இருக்கும். பார்க்க போனால் விஜயகாந்த் அளவுக்கு ராமராஜனும் டிராவல் ஆகி இருந்திருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் அத்தனையும் இருந்தது அவருக்கு அன்னைக்கு. அவரை கூட விட்டுருங்களேன், முரளி, அர்ஜுன், சரத்குமார் இந்த ரேஞ்சுக்காச்சும் டிராவல் ஆகிருக்கலாம். ஆனால் மனுஷன் அப்படியே அவுட் ஆகிட்டார் பார்த்தீங்களா. அதுக்கு தான் அவரை இந்த லிஸ்ட்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் இவ்வளோ டாப்லலாம் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ பிரசாந்த். பிரசாந்த் நிறைய பேர் முதல் இடத்துக்கு எதிர்பார்ப்பீங்க. நானும் எதிர்பார்த்தேன், நானும் முதல் இடத்துல வைக்கலான்ட்டு வச்சிருந்தேன். அப்புறம் வந்து இல்லை வேண்டாம், இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரசாந்த்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் செம்ம டாப்பில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மேரிட் லைஃப்னால அவரோட ஹீரோ கேரியர் பாதிச்சதுன்றதா இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஹீரோ கேரியரில் கொஞ்சம் திமிரு காட்டிட்டாரா என்னன்னு தெரியல. நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஹீரோ தான்டா, நம்மளை பேர் எவனும் இது பண்ண முடியாது. அரவிந்த் சாமி மாதிரி சொல்லலாம் பிரசாந்தை. கொஞ்சம் பெரிய சமூகம் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு அந்த போராடுற தன்மை வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம எப்படியா இருந்தாலும் வந்துருன்ற மாதிரி ஒரு மெதப்பிலே இருந்ததுனால அவங்களுக்கான மார்க்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் அஜித்லாம் வந்து டஃப் பண்ணதுனால அவங்களுக்கு சினிமா மேலே இருந்த அந்த ஒரு ஈடுபாடுனால அவங்க நிறைய படங்களை கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து சூர்யா மாதிரி ஆட்கள்லாம் கற்றுக்கிட்டாங்கன்றத தாண்டி இன்னொன்று சூர்யாலாம் வந்து அவங்க அப்பா கஷ்டப்பட வச்சே தான் வளர்த்துருக்காரு. ஸோ ஒருத்தவங்களுக்கு வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியன்றது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கணுன்றதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக. இந்த 90s இருதுருவங்கன்றது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வேஸ் அரவிந்த் சாமி அப்படி தாங்க மாறி இருக்கணும். அது விஜய் வேஸ் அஜித் குமார் ஆயிடுச்சு. அது அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு காரணம். நம்ம இருதுருவங்களை பற்றி நிறைய பேசிருப்போம், இந்த இடத்துலையும் பேசுகிறோம். பிரசாந்த்லாம் வந்து மிகப்பெரிய வேற லெவல் பவர் ஸ்டாராக இருந்து ஒரு சம புவர் ஸ்டாராக போயிட்டு இருந்தாங்க சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற ஹீரோ மோகன். மோகனை ஏன் பிரசாந்தை விட டாப்ல வச்சிருக்கனா, மோகனுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வெற்றி படங்கள் இருந்திருக்கு. மோகன் 80s வர ஆரம்பிச்சிட்டாரு. 87 வரைக்கும் அந்த 7 இயர்ஸ்னாலும் அவருக்கான வெற்றி படங்கள் அதிகம். நம்ம பிரசாந்துக்கு அது கிடையாது. 90s ஆரம்பிச்சவர் 2002 வரைக்கும் அப்படியே வெற்றி படங்கள் கொடுத்துருந்தார். 2005 வரைக்கும் கூட சொல்லுங்க. ஆனால் அவரோட படங்கள் கம்மி. அதுக்கு நடுவில் அவருக்கு நிறைய தோல்வி படங்கள் இருந்திருக்கு. அதே சமயம் அவருக்கான பெரிய பேர் தான் இருந்தது தவிர அவர் நம்பர் 1 இடத்துல வந்து கோலோச்சில். பட் மோகன் வந்து
அந்த நம்பர் 1 இடத்துல கோல வச்சுனாருங்க. ஆக்சுவலி அவர் ரஜினி கமல் மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் டி ராஜேந்திரக்கே வந்து ஒரு சவாலாக இருந்த ஹீரோ அன்றைக்கி காலகட்டத்தில். அதை தாண்டி விஜயகாந்த் ராமராஜனுக்கெல்லாம் முன்னோடியாக அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுத்தாரு சொல்லலாம் நம்ம மோகன். அது மட்டும் இல்லாமல் மணிவண்ணன், சுந்தரராஜன் இந்த மாதிரி பல டேரக்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. மனோபாலா கூட சொல்கிறேன், மோகனை பற்றிலாம் பேசணும்னா மிகப்பெரிய விஷயங்கள் பேசினாங்க. ஆக்சுவலி இவர் அழிஞ்சதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமிரால் அழிஞ்சாடுறத தாண்டி திமிருன்றது வந்து வாய்ஸ் கொடுத்தது மேலே ஒரு விஷயம் பேசுவாங்க. ஆனால் அதை தாண்டி இவருக்கு வந்து ஒரு போலி பரப்பல், இவருக்கு எய்ட்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இவருக்கான அந்த சவால் சினிமாவில் வந்து இவர் ஏற்றுக்கிட்டார். பார்த்தீங்களா, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார். மௌனராகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஹீரோயின் வெறுக்குது அப்படின்னும் போது அதை ஒத்துக்கிறாரு. ஜெகதால பிரதாபனில் மேபி அந்த மாதிரி வில்லனாக பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அப்புறம் இந்த உருவமில் வந்து உருவத்தை மாற்றி ஒரு ஹீரோ இமேஜ்ன்றதை தாண்டி ஒரு நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மோகன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் சினிமா ஹீரோன்றதை நான் மறுக்காமல் சொல்லுவேன். பிரசாந்த்லாம் கம்பேர் பண்ணும்போது மோகன் வேறு லெவலுங்க. அவர் சினிமா மேலே இந்த அர்ப்பணிப்பும் சரி, அவர் அதுக்கான கேரக்டரும் சரி, அங்கே வளர்த்து விட்டவங்களையும் சரி, அவர் மேலேயும் ஒரு சில குறைகள் இருக்கலாம். பட் பிரசாந்தை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக மோகன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தாங்க. அது வெற்றி இல்லைன்னு கேட்கும்போது ஓவர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மோகனோட வெற்றிகள் நிறைய பேர் போலியாக பரப்பிட்டு இருப்பாங்க. பிரசாந்த் வந்து விஜய்க்கு அஜித்துக்குலாம் வேறு லெவலில் போட்டி எந்த கிடையாது. நீங்கள் 90s விஜய் அஜித் படங்கள் எடுத்து பாருங்கள், பிரசாந்த் படங்கள் எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் மட்டும்தான் பிரசாந்த் டாப்பில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஜீன்ஸ்ன்ற ஒரு படம் கண்ணெதிரே தோன்றினால அவ்வளோதான். ஆனால் நம்ம அஜித் கேட்டிங்கன்னா காதல் கோட்டை இருக்கும், அப்புறம் நிறைய சூப்பர் ஹிட்ஸ் படம் இருக்கும், வாலிலாம் கூட வச்சிங்க. நம்ம விஜய்க்கெல்லாம் கேட்கவே தேவையில்ல. இப்போ உனக்காக காதலுக்கு மரியாதை துல்லாதவனும் துள்ளும்ட்டு இருக்கும், போலியாக பேசுவாங்க. ஆனால் இங்கே மோகனுக்கு அந்த மாதிரி யாராலையும் பேச முடியாதுங்க. அந்த மனுஷன் சில்லோ ஜூப்ளி ஹீரோ மட்டும் கிடையாது, வேற லெவல் மிகப்பெரிய ஹீரோ. ஆக்சுவலி விதின்ட்டு ஒரு படம் அவ்வளோ பெரிய டாப்பில் இருக்கும்போது வில்லன் கேரக்டர் மாதிரி எடுத்து பண்ணுறாரு. எந்த ஹீரோக்கு அங்கே தைரியம் வரும்? அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பண்ணி இந்த மனுஷன் ஃப்ளாப் ஆகாதவர் என்னவோ ஒரு சதியில் விழுந்துட்டாரோ என்ன கர்மமோ, விதிங்க, அது விட்டுருங்க. விதி படத்தில் வில்லனாக நடிச்சு கூட மார்க்கெட் போகாதவர் விதியால் விழுந்துட்டாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எனக்கான ஆதரவுன்றதை பெருசாக தரதில்லை. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல. அது என்னோட நேரம்.